2013ல சூதுகோவம்னு விஜய் சேதுபதி நடித்த ஒரு வித்தியாசமான படத்தை ரசித்தோம் இல்லையா? அதோட சீக்குவலாக ஒரு எதிர்பார்ப்போட இந்த சூதுகோவம் 2 வெளிவந்திருக்கு. இதில் மிர்ச்சி சிவா தான் மெயின் லீடாக நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னே கதையை சுருக்கமாக தெரிஞ்சுப்போமா? சூதுகோவம் முதல் பாகத்தில் கடைசியாக என்ட்ரி கொடுத்த கருணாகரன் இந்த பாகத்தில் நிதியமைச்சராக 3வது முறையாக பதவியில் இருக்காரு. நேர்மையான தலைவர் சந்திரசேகர் வர வேண்டிய இடத்துல ராதா ரவி இப்போ சிஎம்மா இருப்பாரு. ஏன்னா கருணாகரன் சின்ன குழந்தையா இருக்கும்போது செஞ்ச வேலையில் சந்திரசேகர் கோமாவுக்கு போயிருப்பாரு. கருணாகரன் இப்போ கட்சிக்காகன்னு ஊழல் மட்டுமே செஞ்சு கட்சிக்குள்ள பெரிய செல்வாக்கோட இருக்காரு. வரப்போற எலெக்ஷன்ல மக்களுக்கு நேரடியாக பணம் போய் சேர்றதுக்கு ஒரு புது வழியை கண்டுபிடிக்கிறாரு. இப்படி இருக்க சந்திரசேகர் கோமால இருந்து முழிச்சிடுறாரு. இந்த மாதிரி மோசமா நடக்கிற ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணும்போது தான் கருணாகரனை மிர்ச்சி சிவா ஒரு சில்லியான காரணத்துக்காக கடத்திடுறாரு. இப்போ இந்த கருணாகரனை கடத்தினதால ஏற்படுற பல சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு சீக்வல்னு விட்டுற முடியாது. அதே சமயத்தில் இதை சீக்குவலா பண்றதுக்கு அப்படி ஒரு தேவையில்லை. இந்த கதையோட அடிப்படை அமைப்பும் இந்த அரசியல் கனெக்ஷன்லாம் சரியாக தான் எழுதியிருந்தாங்க. இது தொடர்பாக வந்த செக்மெண்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் அதை டெவலப் பண்ண விஷயம் தான் அபத்தமாக இருக்குது. இந்த படத்தை பார்க்கும்போது முதல் படம் தான் அப்பப்போ ஞாபகம் வருது. அப்படி இருக்கும்போது இவங்க புதுசாக என்ன பண்ணாங்கன்னு படம் முடிகிற வரைக்கும் பார்த்தோம் ஒன்றும் விளங்கலை. சீக்குவல்னா முதல் படம் விட்ட இடத்துலேருந்து தொடங்கும். இது கொஞ்சம் வேற மாதிரி. அடுத்து முதல் படத்துலேருந்து சில காட்சிகளை ஒரு ரெஃபரன்ஸாக தான் சேர்க்கலாம். ஆனால் இது முழுக்க முழுக்க முதல்ல வந்த படத்தை தான் நம்பியிருக்கு. படத்தில் சரக்கு பாட்டில் சிகரெட் இல்லாத ஃப்ரேமை கைவிட்டு எண்ணிடலாம். கூடவே சரக்கை பற்றி காலாவதியான காமெடியும் வந்து விழுது. இந்த பாம்பு விஷயம் அவருக்கு தொந்தரவோ இல்லையோ முக்கியமான இடத்துல அதை வேற சொருகி முடியல நமக்கு. ஃபர்ஸ்ட் பாட்டோட கேரக்டர் அப்படியே கொண்டு வரதுக்கான முயற்சியை தவிர மிர்ச்சி சிவாவுக்கு இதில் ஸ்கோர் பண்ண நல்ல வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவர் வழக்கம் போல அலட்டிக்காமல் நடிச்சிட்டு போயிட்டாரு. அப்படி போகிற சமயத்தில் தேவையில்லாமல் யூடியூப்ல உட்காந்து நிறைய பேசுகிறவங்கள பற்றி ஒரு டயலாக்கையும் விடுறாரு. இந்த படம் முதல்ல வந்த கல்ட் படத்துக்கு புதுசாக எதையும் கண்ணில் படுற மாதிரி கொண்டு வரல. ஆனால் காமெடி அங்கங்கே வேலை செய்தாலும் இந்த சூதுகோவம் 2 கொட்டாவி தான். சில சமயங்களில் நல்ல விஷயங்களை தொடாமல் விடுறதே ஒருத்தரால் செய்ய முடிஞ்ச நல்ல விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.